ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரா பூந்தி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. 1 கப் கடலை மாவு, தேவையான 1/4 கப் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பேக்கிங் சோடா 1 சிட்டிகை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தண்ணி போட்டு தோசை மாவோட கொஞ்சம் திக்காக, தோசை மாவோட கொஞ்சம் இறங்கின மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் தேய்ச்சி விட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டோட்டையாக இருக்க ஜல்லிக்கரண்டியாக ஒன்று எடுத்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சோன்னு அதில் இப்படி தேய்ச்சி விடுங்க. இப்படி குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி விழுது பாருங்கள். நல்லா காரா பூந்தி நல்லா அதில் தேய்ச்சி விடுங்க. நல்லா பொரிஞ்சு எண்ணெய்லாம் அடங்கணும். சலச்சலப்பு நின்ன பிறகு எடுக்கணும். அப்போ தான் முருவெல்லாம் நல்லாயிருக்கும் காரா பூந்தி. பாருங்கள், இப்போ எண்ணெய்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் காரா பூந்தி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் போட்டு எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் வேர்க்கடலை அதையும் அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரித்து எடுத்துட்டு அதையும் போட்டுக்குங்க அந்த காரா பூந்தி மேலே. அடுத்தது 10 பல்லு பூண்டு, அதையும் இந்த எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்குங்க. அதையும் இதை போட்டுங்க. 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. 1 சிட்டிகை மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ காரா பூந்தி செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா வருது. டேஸ்ட் பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்குது காரா பூந்தி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.